மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை தன் சிந்தையில் உதித்த அந்த திட்டமானது 1000 கோடி ரூபாயில் தொடங்கும் என்று அறிவித்து இன்றைக்கு 6000 கோடி ரூபாயை தாண்டி இந்த திட்டத்தினால் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்கள், அடுத்து கல்வி, காமராஜர் பக்தவச்சலம் பெரியவர்கள் காலத்தில் கட்டிய கல்லூரிகளை புதுப்பித்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அந்த பள்ளிகளை உருவாக்குகின்ற நோக்கம், அதேபோல் மனிதனுடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு உடற்பயிற்சி கூடங்கள், இதுபோன்று விளையாட்டு திடல்கள், இது மாத்திரமல்லாமல் போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் கட்டப்பட்ட பேருந்து நிலையங்களை கூட மறுகட்டுமானம் ஏற்படுத்தி பேருந்து நிலையங்களை உருவாக்குதல், குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட படைப்பகம் 22 இடங்களில் சென்னையில் படைப்பகங்களுக்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் 3 படைப்பகங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாத இறுதிக்குள்ளாக குறைந்தபட்சம் 10 to 15 படைப்பகங்கள் மாணவ செல்வங்கள் பயன்படுகின்ற வகையில் படைப்பகங்கள் உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். அதேபோல் சலவை கூடங்கள், நாம் வெள்ளையாக உடை அணிவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த சலவை நிலையங்களை நவீனமயப்படுத்தி உடல் உழைப்பு, தங்களுடைய வேர்வையை ரத்தமாக சிந்தி நம்மை தூய்மையாக்குகின்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நவீன உலகத்திற்கேற்றாற்போல் அனைத்து வகையான இயந்திரங்களுடன் கூடிய சலவை கூடங்களை மறுகட்டுமானம் பண்ணி அவர்களுக்கு அந்த சலவை செய்வதற்கு சுலபமான வழிகளை மேற்கொள்ளுதல். இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த கனிகாபுரம் விளையாட்டு திடலை பொறுத்தளவில் 3.75 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த விளையாட்டரங்கத்தில் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழேயும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்ற மக்களும் உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கடத்தி செல்கின்ற மக்களும் நிறைந்த பகுதி என்பதால் இந்த பகுதியிலே இருக்கின்ற மேயர், இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர் தமிழ்வேந்தன், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரவணன் போன்றவர்களுடைய தொடர் வற்புறுத்தலின் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பெரிய விளையாட்டு திடலை இன்றைக்கு அமைத்திருக்கின்றோம். இந்த விளையாட்டு திடலில் குத்துச்சண்டை பயிற்சிக்குண்டான களம், டென்னிஸ் விளையாடுவதற்கான களம், பேட்மிண்டன் விளையாடுவதற்குண்டான களம், செஸ் விளையாடுவதற்குண்டான களம், கேரம்போர்டு விளையாடுவதற்குண்டான களம், நடைப்பயிற்சி செல்வதற்குண்டான களம், ஃபுட்பால் கால்பந்து விளையாடுவதற்குண்டான களம், உடற்பயிற்சி செய்வதற்கு இன்றைய நவீன உடற்பயிற்சி கருவிகளை கொண்ட உடற்பயிற்சி கூடம், சிறுவர்கள் விளையாடுவதற்குண்டான ஒரு பெரிய சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கூடிய ஒரு களம், அப்படி என்று ஸ்போர்ட்ஸுக்கு நீச்சல் குளத்தை தவிர்த்து அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சிக்கும் விளையாடுவதற்கும் உண்டான களத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைப்பதற்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் 12 கோடி ரூபாய் செலவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இதேபோல் இதற்கு இணையாக ஆர்கே நகர் தொகுதியிலும் இதேபோல் ஒரு விளையாட்டு மைதானம் மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் கட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த மைதானங்கள் அமைகின்ற பகுதிகளை பார்த்தால் முக்கியமாக வறுமைக்கோடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்கள் அதிக அளவு வசிக்கின்ற பகுதியில்தான் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து இந்த எங்கு ஆட்சியினுடைய கருணை நீளப்படுகிறது என்றால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை சிறக்க செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கரங்கள் நீளுகிறது என்பதற்கு இந்த ஸ்டேடியமே ஒரு உதாரணம். இதற்கு முழு நேரம் தங்களுடைய நேரத்தை செலவு செய்து இதற்காக திட்டமிட்டு கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலாக இந்த பகுதிக்கு ஆய்வுக்கு மேற்கொண்ட எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய எம்எஸ் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களுக்கும், சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருவன் அவர்களுக்கும், இந்த வட்டார அலுவலர் அன்பிற்கினிய
கௌசிக் அவர்களுக்கும், எங்களுடைய சேர்மேன் அன்பிற்கினிய சகோதரி சரிதா அவர்களுக்கும், வட்ட செயலாளர் டிகா போன்றவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகத்துறையினருக்கும் நன்றி. இந்த மாத 20ஆம் தேதிக்குள் இந்த விளையாட்டு மைதானம் விளையாட்டு வீரர்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும், ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ நம்ம தமிழகம் தலை குனியாதுன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது ஏற்கனவே தமிழகத்தோட தலை தொங்கி போயிடுச்சு, இனிமேல் பிரச்சாரம் பண்ணி என்ன பயன்? தொங்கின தலை அவர் தலை தான், எங்கள் தலை நிமிர்ந்த தலை. அவர் கண்ட தேர்தலெல்லாம் தோல்வியை கண்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ அருகதை இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே இருப்பவர் கரைந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அண்ணாவின் பெயரை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அண்ணாவை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். அந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். ஏன் அந்த இயக்கத்தை ஒரு 20 ஆண்டு காலம் கட்டமைத்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையாருடைய பெயரை உதாசீனப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி பேசுகின்ற போதே வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள். எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாடோடு எங்கள் தளபதி இந்தியாவினுடைய உயர்ந்த மனிதரான இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த விதமான செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல் நின்று கட்சிப்பணியும் இயக்கப்பணியும் ஆட்சிப்பணியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தலை நிமிர்ந்திருக்கின்றதா? அவருடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றவர்களோடு கைகோர்த்து கொண்டு நிற்கின்ற அவர் தலை நிமிர்ந்திருக்கின்றதா என்று ஊடகத்தினருக்கே அந்த கேள்வியை கேட்கிறேன். இல்லை, கிளாம்பாக்கம் நடை மேம்பாலத்தை பொறுத்தளவில் எங்களுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் மாத இறுதிக்குள் அந்த மேம்பால பணிகள் என்ன நாங்கள் வடிவமைத்தோமோ, என்ன திட்டமிடலோடு அந்த பணியை துவக்கினோமோ அந்த திட்டமிடலுக்கு மேலாக நேர்த்தியாக அந்த கிளாம்பாக்கம் மேம்பால பணிகள் நிறைவு பெறும். அதோடு அந்த தென்னக ரயில்வேக்கு நாங்கள் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு நாங்கள் அளித்திருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய அந்த தொகையும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அதுவும் ஓரிரு மாதங்களில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் பயன்பாட்டிற்கு வரும். இதற்கெல்லாம் காரணம் கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்கியதால் தொடர் பணிகள் மழை என வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொண்டு அனைத்து பணிகளையும் மக்களுடைய தேவைகளுக்கேற்ப நிறைவு செய்வதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாலை வேளையில் ஆய்வுக்கு வருவதிலிருந்தே நீங்கள் இந்த துறையை எடை போட்டு கொள்ளலாம். இந்த துறை மாத்திரமல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இயங்குகின்ற அனைத்து துறைகளும் 24/7 விழிப்போடு இருக்கிறது என்று எடப்பாடிக்கு கேள்வி கேட்ட நண்பர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒன்றுமே நடக்கலை. அது விளக்கமாக அந்த ஜேசி அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்காவது அங்கொன்று இங்கொன்று ஏதாவது நடக்குமா என்று பூத கண்ணாடி வைத்து தேடிக்கொண்டிருப்பவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக நினைக்கின்றார். அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தில் யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை, அவமதிக்கப்படவில்லை. நேர்த்தியாக உயர்தர உணவுதான் பரிமாறப்பட்டது. உணவு விருந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதற்குண்டான புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அரசியலுக்காக பேசுபவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தவறுகள் எங்கு நடந்தாலும் அதை திருத்திக் கொள்வோம். இதேபோல் ஒரு பிரச்சனை மகாபலிபுரத்தில் நடந்தது. அடுத்த நாளே முதல்வர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த தங்கையோடு உட்கார்ந்து என்னை உணவருந்த சொன்னார். நேரடியாக முதல்வர் சென்று அவர்களுக்கு வீடு வழங்கிய சம்பவம் உங்கள் நினைவிற்கு இருக்கும். ஆகவே இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி, எங்கும் கீஞ்சிட்டும் தவறுக்கு இடமில்லை. அப்படி ஏதாவது நடந்ததால் உடனடியாக அந்த தவறுக்கு பரிகாரம் காணுகின்ற ஆட்சி, குறைகளை சுட்டி காட்டினால் அதை நிறைவு செய்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி.